அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறது ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொண்டு போகலாம். நேற்றுக்கு வரையும் படித்தது கக்கா கக்கா ஞா, இதெல்லாம் கக்கா கிக்கியும். சச்சா ஜஜ்ஜா ஞா, டட்டா டட்டா நா, இது எல்லாத்துக்கும் நம்ம பாரங்கடியில் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது தத்தா தத்தா நாக்கு பாரங்கடியில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம தத்தா தத்தானால பாரங்கடி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தா தா தா, தாக்கு அப்புறம் ஒரு கோடு போடணுங்க. தா ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு தா போட்டு ரெண்டுத்தையும் இணைச்சிங்கன்னா தி. தா போட்டுட்டு ஒரு கோடு போட்டு ரெண்டுத்தையும் இணைச்சிட்டிங்கன்னா தீ. தா போட்டு கீழே சி மாதிரி ஒரு கொம்பு போட்டிங்கன்னா தூ, ஆப்போசிட் சீனை. தா போட்டு ஒரு கொக்கி போட்டிங்கன்னா தூ. தா போட்டு சி போட்டிங்கன்னா துரு. தா போட்டு தலை ஒரு கொம்பு போட்டிங்கன்னா தே. தா போட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா தை. தா போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா தோ. தா போட்டு கால் போட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா தவ். தா போட்டு தலை புள்ளி வச்சுக்கன்னா தம். தா போட்டுட்டு ரெண்டு புள்ளி வச்சுக்கன்னா தக. இப்போ செகண்ட் தாக்கு த தா தா. தாக்கு அப்புறம் ஒரு கோடு தா. ஃபஸ்ட்டு ஒரு கோடு ரெண்டு தாவையும் கோடு இடிச்சிங்கன்னா தி. ஃபுல்லாக கோடு போடக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம கோடு போடாமல் இருக்குது தான் தா. ஏன்னா அடுத்தாப்புல தீ எழுதும் யா வரும்போதெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் வரும். அதனால் வித்தியாசம் காட்டுறதுக்கு ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு தா போடுறோம். தா இந்த ரவுண்டுக்கு மேலே கோடு வரக்கூடாது. தா போட்டு அடுத்து ஒரு கோடு போட்டு ரெண்டு செடிச்சிங்கன்னா தீ. தா போட்டுட்டு ஆப்போசிட் சி மாதிரி ஒன்று போட்டிங்கன்னா தூ. தா போட்டு ஒரு கொக்கி போட்டு எழுதிங்கன்னா தூ. தா போட்டு சி போட்டிங்கன்னா துரு. தா போட்டு கம்பு ஒன்று போட்டிங்கன்னா தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா தே. தா போட்டு தலையில் ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா தை. தா போட்டு ஒரு கால் போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா தோ. தா போட்டு கால் போட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா தவ். தா போட்டு புள்ளி வச்சுக்கினா தலையில் தம். தா போட்டு சைடில் ரெண்டு புள்ளி வச்சுக்கினா தக. இப்போ தேர்டு தா தா தா. தா பக்கத்தில் ஒரு கோடு போட்டிங்கன்னா தா. ஃபஸ்ட்டு கோடு போட்டு தா போட்டு இணைச்சிங்கன்னா தி. தா போட்டு கோடு போட்டு இணைச்சிங்கன்னா தி. தா போட்டு கீழே ஆப்போசிட் சி மாதிரி ஒன்று போட்டிங்கன்னா து. தா போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா கொக்கி து. தா போட்டு திருப்பி ஒரு சி மாதிரி போட்டிங்கன்னா துரு. தா போட்டு மேலே கொம்பு போட்டிங்கன்னா தே. தா போட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா தை. தா போட்டு கால் போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா தோ. எக் தோ தீன்னு சொல்கிறீங்களா அந்த தோ ரெண்டு. தா போட்டு ஒரு கால் போட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா தவ். தா போட்டு தலை ஒரு புள்ளி வச்சுக்கன்னா தம். தா போட்டு ரெண்டு புள்ளி வச்சுக்கன்னா தக. போட்டு தா தா தா. ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் தா போட்டு இணைச்சிங்கன்னா தி. தா போட்டு ஒரு கோடு போட்டு ரெண்டு சின்னச்சிங்கன்னா தி. தா போட்டு கீழே ஆப்போசிட் சி மாதிரி ஒன்று போட்டிங்கன்னா து. தா போட்டு
கொக்கி ஒன்று போட்டிங்கன்னா தூ. தா போட்டு கீழ்ப்பகுதியில் சி போட்டிங்கன்னா துரு. தா போட்டு தலை ஒரு கொம்பு போட்டிங்கன்னா தே. தா போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா தை. தா போட்டுட்டு கால் போட்டுட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா தோ. தா போட்டு ஒரு கால் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா தவ். தா போட்டு தலை புள்ளி வச்சிங்கன்னா தம். தா போட்டு 2 புள்ளி வச்சிங்கன்னா தல. அடுத்து தத்தா தத்தா நா. இதை கொஞ்சம் இப்படி நீட்டி போடணும். மடக்கி கம்மியாக சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தா மாதிரி ஆகும். அதில் எப்போ நான் எழுதும்போது நீட்டி போட்டு எழுதும். நான் பத்தில் ஒரு கோடு போட்டுருந்தோம். ஃபஸ்ட் ஒரு கோடு போட்டுட்டு நான் நீட்டி ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா நீ. நான் போட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா நீ. நான் போட்டு ஆப்போசிட் சி மாதிரி ஒரு கொம்பு போட்டிங்கன்னா நூ. நான் போட்டுட்டு கீழே கொக்கி மாதிரி நீட்டாக போட்டிங்கன்னா நூ. நான் போட்டு சி மாதிரி கீழே போட்டிங்கன்னா கால் பகுதியில் நுரு. நான் போட்டு தலை ஒரு கொம்பு போட்டிங்கன்னா நே. நான் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா நை. நான் போட்டு ஒரு கால் போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா நோ. நான் போட்டு ஒரு கால் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா நாவ். ஏகோ தீஜா சொல்லுவோம் இல்லையா, நாயின்னு சொல்லுவோம் நாவ். நான் போட்டு தலை புள்ளி வச்சிங்கன்னா நம். நான் போட்டுட்டு புள்ளி வச்சிங்கன்னா 2 புள்ளி வச்சிங்கன்னா நகை. இந்த பாரக்கடியை நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கும். धन्यवाद।